ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் கேக் ஸ்டால் போட்டிருக்கேன். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துங்க, எல்லா கேக்குமே முன்னாடி நாள் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன கேக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேக்காக நான் காட்டுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சாக்லேட் ட்ரஃபிள் கேக். இது பீசஸ் எல்லாமே கட் பண்ணியே ஆச்சு. இப்போ நான் ஒரு சிங்கிள் பீசஸ் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிச்சி மோச்சா கேக், காஃபி ஃப்ளேவர். இந்த கேக் தான் நல்லாவே சேல் ஆச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரிச்சி மோச்சா கேக்லையுமே நான் வந்து சாக்லேட் கனாஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 கனாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டார்க் சாக்லேட், இன்னொன்று மில்க் சாக்லேட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பூ கேக். இதோட ரேட்டு வந்து 25 ருபீஸ் தான் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இதில் ஒரு 30 பீசஸ் கிட்ட நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜார் கேக்கு. ஜார் கேக்ஸில் ஒரு 30 கேக்ஸு வெண்ணிலா அண்டு சாக்லேட் ஃப்ளேவர் தான். நட்ஸு நிறைய போட்டு அதில் டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெர்ரி, கனாஷ் இதெல்லாம் ஃபில்லிங்ஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லாவே நமக்கு சேல் ஆச்சு. ஒரு ஜார் கேக் பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கப் கேக்ஸ் வந்து நான் ஒரு 10 கிட்ட தான் ரெடி பண்ணியிருந்தேன். எந்த அளவுக்கு சேல் ஆகும்னு நமக்கு கரெக்டாக தெரியாது இல்லையா, அதனால தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேக் பால். இதில் வெண்ணிலா அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கனாஷ் வந்து கோட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மில்க் சாக்லேட் கனாஷ். இது வந்து ரிச் மோச்சா கேக்கு காஃபி ஃப்ளேவரில் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஒரு 9:30 10 கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் ஸ்டாலுங்கிறதுனால ஸ்டாலோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நான் வச்சுட்டேன். ஆனால் நடந்தது என்னவோ வேறு கதைங்க. ஆக்சுவலாக 9 to 6ன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சேல் ஆகிறதுக்கு முன்னாடி கேக் வந்து ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால நமக்கு ப்ரிப்பரேஷன் சரியாக பண்ண முடியல. கேக் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஏரியாவில் நம்ம கேக் ஸ்டால் போடணும்னா கண்டிப்பாக நமக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படும். ஏன்னா இல்லைனா நல்லா வந்து மெல்ட் ஆகிடும் அடிக்கிற வெயிலில். என்னோடய கேக் பார்த்திங்கன்னா ஒரு 30% சேல் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் போகலை. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ரீயாகவே கேக் டேஸ்ட்டுக்காக நான் கொடுத்துட்டேன். இது வந்து எங்கே கேக் ஸ்டால் போட்டிருந்தோம்னா திருச்சியில் ஹோலி ஃபெஸ்டிவல் நடந்தது மார்ச் 16. அங்கே தான் அது போட்டிருந்தேன். அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஹோலி ஃபெஸ்டிவல் வீடியோ இருக்குது, பாருங்கள். Happy Holi! செம ஃபன்னாக இருந்ததுங்க. லேடி டிஜேலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். செம்மையாக இருந்தது. எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நம்மளும் அவங்கள பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.